வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரமத்தில் குரு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்லிட்டு இருந்தார். அவர் உபதேசம் சொல்கிற நேரத்தில் அந்த ஆசிரமத்தில் இருந்த ஒரு பூனை குறுக்க மறுக்க ஓடிட்டு இருந்துச்சு. இதனால் சீடர்களுக்கெல்லாம் கவனச்சிதறல் ஏற்பட்டுச்சு. உடனே அந்த பூனை எங்கே போகுது வருது என்ன பண்ணுது இப்படி சீடர்கள் கவனித்தாங்க. இதை கவனித்த குரு ஒரு சீடனை கூப்பிட்டு அந்த பூனையை பிடிச்சி அந்த தூணில் கட்டுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் உபதேசம் சொல்ல ஆரம்பித்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசம் சொல்ல ஆரம்பிக்கும் போதெல்லாம், என்னப்பா பூனையை பிடிச்சி கட்டிட்டீங்களா, ஆரம்பிக்கலாமா, இப்படி கேட்டுட்டு தான் ஆரம்பிப்பார். நாள் கொஞ்சம் போகுது, அப்படியே அவருக்கு வயசாகிடுது. அவரும் இறந்துடுறாரு. இவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த பூனையும் செத்து போயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஆசிரமத்துக்கு அந்த தலைமைச் சீடர் குருவாகிறார். இவர் குருவாகும்போது குரு எப்படி உடை உடுத்திருந்தாரோ அதே மாதிரி உடை உடுத்திக்கிறார். குரு என்னென்ன மாலை போட்டிருந்தாரோ அதே மாதிரி மாலையை வாங்கி போட்டுக்கிறார். குரு எப்படி விபூதி பூசியிருந்தாரோ அதே மாதிரி விபூதி பூசிக்கிறார். குரு எப்படி உட்கார்ந்து உபதேசம் சொல்லுவாரோ அதே மாதிரி இவரும் உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு, என்னப்பா ஆரம்பிக்கலாமா, பூனையை பிடிச்சி கட்டியாச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சீடர் சொல்கிறாரு, குருவே பூனை செத்து போச்சுங்க அப்படின்னு. முட்டாள், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூனையை பிடிச்சி கட்டணுங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது, இது கூட தெரியாமல் நீலாம் இருக்க அப்படின்னு கோபமாக திட்டினார். குருவே பூனை இல்லைங்க அப்படின்னு. எங்கேயாச்சும் ஒரு பூனையை பிடிச்சி அந்த தூளில் கட்டியா, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. இப்படி தாங்க இன்றைக்கி சினிமா துறையில் ஒரு காதல் படம் ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்து வெறும் காதல் கதையாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பேய் படம் ஜெயிச்சா அடுத்து பேய் கதையாக படம் எடுக்கிறாங்க. ஒரு சாமி படம் ஜெயிச்சா அது சாமி கதையாக படம் எடுக்கிறாங்க. கேட்டால் ட்ரெண்டுங்கிறாங்க. இப்போ படம் எடுக்க நினைக்கிற இயக்குனர்கள்லாம் நல்லா யோசிச்சு புதுசாக யோசித்து மக்கள் ரசிக்கிற மாதிரி நல்ல படங்களை தந்தாங்கன்னா மக்களும் ரசிப்பாங்க, சினிமா துறையும் நல்லா இருக்குங்க. நன்றி.